அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பெரும் மகிழ்ச்சியில் இருக்கேன். பல வருடங்களுக்கு பிறகு அன்பு தம்பி மாரியை பார்க்குறேன். ஆமாம், தம்பியோட கல்யாணத்தில் பார்த்தது, வேற வாயா இருந்தப்ப பார்த்தது. அதனால பெரும் ஊக்கமாகவும் இருக்காது. இந்த மேடையில் நான் ரொம்ப ஒரு வியப்பாகவும் சிறப்போடும் சொல்லணும்னு நினைக்கிறது இயக்குனர் நெல்சன் அண்ணன், நண்பர், எப்படி வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு தொடர் வாசிப்பு இருக்கு, இலக்கிய வாசிப்பு. இந்த சமகால சமூகத்தினுடைய அசைவுகள் எல்லாம் ரொம்ப அவதானித்து அதிலிருந்து தன்னுடைய பார்வையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அவர். அதே மாதிரி உலக திரைப்படங்களையும் ரொம்ப கடுமையா ஒரு தீவிர அடிமைத்தனத்தோடு பார்க்கக்கூடியவர். அப்படியான ஒருவருக்குள்ளிருந்து ஊறி வெளியே வரக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது தான் இந்த படமும். அவரோட மான்ஸ்டர்ல வேலை செஞ்சிருந்தேன். அந்த அந்திமாலை நேரம் அந்த பாட்டு, அப்புறம் தீரா காதல், அந்த பாடலுக்கான சூழலே இருக்கு இல்லையா, அது வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பாடலுக்கான சூழல் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே இல்லாம, வெறுமனே கொண்டாட்டமா இல்லாம, வாழ்க்கைக்குள்ள மனித உணர்வுகளை இன்னும் ஒரு ரிஃபைன்டா சொல்லக்கூடிய, ஏஸ்தட்டிக்கா சொல்லக்கூடிய ஒரு தன்மையில அவருடைய பாடலுடைய சூழலுமே இருக்கும். என்ன மாதிரி எழுதக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப எளிது. எல்லாமே இருக்கும்போது அதற்கான சொற்களை மட்டும் போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இசையமைப்பாளர் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. நான் எழுதியும் இப்போ முதல்ல இசையமைப்பாளராக வந்திருக்காரு. இன்னொன்று, அந்த அஞ்சுவண்ண பூவை நான் எழுதி அவர் தான் அதை ரெக்கார்ட் பண்ணார் அன்னைக்கு ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில். அவர் தான் முதல்ல கேட்டதும் அதை. அதனால ரொம்ப மகிழ்ச்சி அவரோட வேலை செய்யறதும். பிறகு இந்த பாடலை பாடிய பெண் பாடகி, ஆண் பாடகர் தம்பி, அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் எங்க கூட்டம் ஒன்று இருக்கு, பாட்டு எழுதுகிற கூட்டம். தோழர் கவி உமாதேவி என்றைக்குமே என்னுடைய நெருக்கமான தோழர் உமா. நிறைய முறை நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய பார்த்துப்போம். இந்த பாடலுக்குள்ள இலக்கியார்த்தமான அல்லது வாழ்க்கையை ரத்தம் சதையுமா சொல்லக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்ட இரண்டு சிங்கக்குட்டிகள் நாங்க. காலத்துக்கு அப்படிதான் எழுதுவோம் அப்படின்னு நான் இங்கேயும் சொல்லிக்கிறேன், எங்கேயுமே அதான் சொல்லுவேன். வாழ்க்கையை விட்டு வெளியே எழுதி ஒண்ணுமே ஆக போறதில்லை அப்படிங்கிறத நம்புறவங்க நாங்க. அதனால அதே மாதிரி அன்பு தோழர் முத்தமிழ் இன்னும் அதே நெருக்கத்தோட, அதே இன்னசென்ஸோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆமா, அந்த இன்னசென்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுதான் நமக்கு எழுதுறதுக்கான கிரியா ஊக்கி. ஆமா, மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. வந்திருந்த அத்தனை பேருக்குமே. இன்னும் குறிப்பா நான் காலத்துக்கும் மறக்கக்கூடாது, நான் மறந்தாலும் நான் மனிதனே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க, அன்பு அண்ணன் ஜிப்ரான். என்னோட கடமை காலத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும், அதனால அது மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வேண்டியது இல்லை. நான் அப்படி பாதையை மாறி போன போதெல்லாம் கார்த்திக் நேத்தா வச்சிடறான், அவ்வளவுதான், அவனை விட்டுறலாம் அப்படின்னு இல்லாம என்னை தேடி பிடிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார வச்சு எழுத வச்சவர் அவர் தான். இன்னைக்கு நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கொஞ்சம் உயிரோடு இருக்கேன், ஒழுங்கா என்னால் ஒரு சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு ஜீரணம் ஆகுது அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் அன்பு அப்படின்னா ஜிப்ரனோட அன்பு. நான் எவ்வளோ அவரை புண்படுத்தியிருக்கேன், அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் சொல்லியிருக்கேன். அது எதையுமே பார்க்காமல் அவர் மியூசிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் கார்த்திக் எழுதட்டும் சொல்லி நானா இப்ப கிடைக்காம பண்ணி தவிர, இது நாள் வரைக்கும் நேற்று கூட ஒரு பாடல் நான் அவருக்கு எழுதி கொடுத்தேன். அப்படி ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் தான் அவருடைய இசையாக கணிந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அண்ணனே இந்த மேடையில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இனிமேல் அவருடைய தம்பியா என்னைக்குமே இருப்பேன், பழைய தம்பியா இருக்க மாட்டேன். ஆமா. அப்புறம் ராஜமுருகன்னாவும் அதே மாதிரிதான். அவரையும் நிறைய முறை நான் ரொம்ப சீனியன்லாம் பார்த்துருக்கேன். இவங்க எல்லார்கிட்டயுமே தொடர்ச்சியா நான் பார்க்கறது என்னன்னா, அந்த அன்பு அப்படிங்கிறத தவிர எதுவுமே காட்ட மாட்டாங்க. இந்த படமும் டிஎன்ஏ படமும் நெல்சன் வெங்கடேசனுக்குள்ள இருக்கிறதும் அதுதான். இந்த உலகம் எதை நமக்கு கொடுத்தாலும் நம்ம திருப்பி அன்பை ரொம்ப ஆணித்தரமா காட்டுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். மற்றபடி எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்ற மியூசிக் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெண்ணிலாக்கா வந்திருக்காங்க, வெண்ணிலாக்காக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் சார் முருகு சாரும் வந்திருக்காரு. ஆமா, அவ்வளவுதான். அதுக்கு மேல விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி. முதல்ல இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்
தைரியமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுக்கு முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படம் வரும்போது யார் ப்ரொடியூசர்னு கேட்டபோது டாடாவோட ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. டாடா ஏற்கனவே நான் பார்த்துருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை. இதுக்கு அடுத்ததும் நீங்க ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு வித்தியாசமான கதை. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது வந்து நெல்சன் அவர் எடுத்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அவரோட எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகாம, ஒரு ஜானர் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகாம புதுசா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நிறைய புதுமுகங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜிப்ரான் ஆஃப்கோர்ஸ் நீங்க ப்ரூவ் நிறைய பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேதா, அவருக்கு முதல்ல வந்து யாராவது ஃபேன் இருந்தா அது நான் தான். ரொம்ப வருஷமா தெரியும். அதனால ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து அவரோட லிரிக்ஸுக்கு நான் அடிமை. அதர்வா, இது வந்து அதர்வாவோட நான் நடிக்கிறது 2வது படம். முதல்ல வந்து செமபோதே ஆகாத அப்படின்னு ஒரு படம். பட் அதுல வந்து காம்பினேஷன் கிடையாது, ஒரு ஃபோன் கட்ல மட்டும்தான் வரும். இதுல தான் காம்பினேஷனோட நடிச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். இந்த படத்துல பணியாற்றின எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நெல்சன் அவர்கள் வந்து எங்கிட்ட கதை சொல்லி நடிக்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு பாசத்தோட இருந்துச்சேன். பட் கதை வந்து இவர் சொன்ன மாதிரி வித்தியாசமான கதை. அது சேத்தன் சார் சொன்ன மாதிரி அதை வந்து நான் படமாக்குற விதம் எல்லாமே நான் அருகிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 5 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியதற்கு உங்களுக்கு என் வாழ்த்தை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும் கவிஞரான கார்த்திக் நேதா, இவர் உமாதேவி முத்தமிழ் போன்ற அவர்களும், இதுக்கு பின்னணி இசை அமைத்த ஜிப்ரான் அவர்களும் வாழ்த்தி அவர்கள் படம் சிறப்பாக வர என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா இந்த அம்பேத்கர் சார் வந்து முத்தமிழ் சொன்ன மாதிரி அவர் வந்து முத்தமிழை ரொம்ப அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது காரணம் வந்து அவர்கிட்ட இந்த திறமையை வந்து அவர் வெளிக்கொண்டது. அவர் சொன்னது உண்மைதான் அது. ஏன்னா நான் கூட அவருக்கு ஒரு கதை சொல்லும்போது அவர் அந்த கதை அவருக்கு பிடிக்கல, அதனால பண்ணலை. ஆனால் முத்தமிழை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால சொல்றேன் நான். அவர் வந்து ஒரு வித்தியாசமான கதையை தான் எப்பவுமே தேர்ந்தெடுப்பாரு அம்பேத்குமார் சார். அதுல வந்து அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா முரளி அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும்னு நான் கண்டிப்பா நான் நம்புறேன். ஏன்னா அவருடைய அற்புதமான நடிப்பு வந்து இந்த படத்துல 2 விதமாகவும் இருக்குது. அவருடைய போர்ஷன்லயும் இருக்கு, அவர் அந்த குழந்தையை தேடும் போது இருக்கிற அந்த இதுலயும் இருக்கு. ஆனா அருகிலிருந்து பார்த்தவன் எனக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும். நிமிஷா சஜயன் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப மலையாள படத்துலையும் நம்ம தமிழ் படங்கள்லையும் இந்த சித்தால போன்ற படங்களையும் ரொம்ப அற்புதமான அளவான நடிப்பை கொடுக்குறவங்க. அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறது நண்பர் சுப்பிரமணிய சிவா, மற்றபடி ரமேஷ் திலக் அவர்கள், அனிஷா ரைட்டர், இவங்க எல்லாமே ஒரே நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸு. அவங்கள ரொம்ப வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎன்ஏ படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். படத்தில் ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அதர்வா சார். இந்த படத்தில் இருக்க ஃபைட் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிஸ்கியான ஃபைட் தான், எதுவுமே ரிஸ்க் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி நெல்சன் சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஒரு டென்ஷனே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம் இது டிஎன்ஏ. அதே மாதிரி தான் வந்திருக்கு படமும், ரொம்ப அருமையாக வந்திருக்கு.
இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்பேத் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை 20ஆம் தேதி தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன் அதே தான். எங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு நல்ல படம். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். தென் அதர்வா பிரதர் கூட என்னுடைய செகண்ட் டைம் ஒர்க்கிங். அதர்வா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா நான் இமைக்காரோடிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால இந்த படத்துக்கு நானே பார்த்து ப்ரோ அப்படின்னு நான் நிறைய சீன்ஸ்ல நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். செகண்டு நிமிஷா, அற்புதமான ஒரு நடிகை. பேன் இண்டியன் ஸ்டார்னு சும்மா சொல்லலை, அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கல, அவங்க உழைச்ச உழைப்புக்கு தான் அந்த ஒரு அர்த்தம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிமிஷா, வாழ்த்துக்கள். சீரியஸா பேசுறேன், காமெடி பண்றேன்னு நினைச்சிடாதே ப்ளீஸ். என்னுடைய ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பார்த்திவ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்த்திவ் வந்து இந்த படத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருப்பவர். இப்ப அவர் முதலாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்திவ். நெக்ஸ்ட் நவதேவி, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஞாபகம் வச்சுட்டேன் ஸ்டேஜ்ல. என்னுடைய சிஸ்டர் நவதேவி, அவனுக்கு வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மென்மேலும் வளர உங்க அப்பாவோட நேமை காப்பாத்துங்க, வாழ்த்துக்கள். இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெல்சன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் கூத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சோம். அதுக்கு அடுத்து நேத்துடைய 9 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. நெல்சன் ஏன் இன்னும் வந்து அதிகமான படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு நேர்மையான இயக்குனர். அந்த நேர்மைன்றது நான் ஏன் சொல்றேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு, அதோட 10 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இடைப்பட்ட கேப்ல எங்கேயுமே தெரிஞ்சவன், பிடிச்சவன், ஃப்ரெண்டு அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இந்த கேரக்டர் இவன் தேவைன்னா இவன் நான் வச்சுப்பேன் அப்படின்ற இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்காகவே மிகப்பெரிய நன்றி நெல்சன். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன் நெல்சன். உங்களுக்கு இருக்க அனைத்து தடைகளும் இந்த படம் மூலமா உடைஞ்சு இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப அதிகமான படங்கள் பண்ணணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். தேங்க்யூ. இந்த படம் வந்து ஒரு ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டிஎன்ஏ இந்த திரைப்படத்துல நான் 2 படங்கள் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த திரைப்படத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, ஒரு இயக்குனர் 5 இசையமைப்பாளர்களை ஒரு திரைப்படத்தில் அறிமுகம் செய்து வைப்பது. அந்த 5 பேருமே புதியவர்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே உங்க ஆல்பம்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு வெகுஜன ஊடகத்துக்குள்ள அவர்களுடைய திறமையையும் அவர்களையும் அங்கீகரித்து அறிமுகம் செய்திருக்கிறார் இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்சனோட நான் ஏற்கனவே ஃபரானா படம் பண்ணியிருந்தேன். அதுல 2 பாடல்கள் பண்ணியிருந்தேன். நெல்சனோட படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள் கூத்தா இருக்கட்டும், மான்ஸ்டரா இருக்கட்டும், ஃபரானாவா இருக்கட்டும், டிஎன்ஏவா இருக்கட்டும், எனக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவர்களா பட்டாங்க. ஏன்னா கவனிப்பாரற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஒருத்தவங்களா வந்து இருப்பாங்க. ஆனா நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்ம கவனிக்கவே தவறே இருப்போம், கவனிச்சிருக்க மாட்டோம். அப்படிதான் ஃபரானா வந்துட்டு அவளோட வீட்டுல ஒரு பெண்ணா அவளோட வீட்டுல இருந்து வாசப்படியை தாண்டதே அவருக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இன்னும் அவங்க வாசப்படியை தாண்டணும், அந்த தெருவை தாண்டணும், அந்த ஊரை தாண்டணும், அந்த நகரத்தை தாண்டணும், இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல ஏறி அவன் நிக்கணும் அப்படின்றது எல்லாமே அவ்வளவு எளிமையா கிடைச்சிருந்தது கிடையாது. ஆனா அந்த பெண்களை வந்து கவனத்துல எடுத்து அவர்களை வந்து கதாநாயகிகளாக ஆக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு வந்து நெல்சன் கிட்ட இருக்கு. அதுதான் டிஎன்ஏவிலையும் இருக்கக்கூடிய எனக்கு அந்த திவ்யாவையும் ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. நான் எழுதின பாட்டு வந்துட்டு என்வானிலே அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாட்டு போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கேயோ நம்ம தொலைச்சிட்டு வந்திருப்போம், எங்கேயோ ஒரு இன்னைக்கு வேற ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்போம், வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு பேர்ல, வேற ஒரு உறவோட, வேற ஒரு ஆளா அடையாளத்தோட வந்து இருப்போம். ஆனா என்னைக்கும் நம்ம கடந்து வந்த அந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு பாட்டு அல்லது ஒரு சொல் அது நினைவுபடுத்திடும். அப்படியான ஒன்னாதான் அந்த 2 பாடல்களுமே எனக்கு இருந்தது. என்வானிலே புது விண்ணின் ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு மாத்து சொன்னாரு. ஆக்சுவலி அந்த பாட்டை வந்து நான் எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா,
என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு தான் எழுதியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த கேரக்டரு அந்த பெண்ணா வந்து அவளோட உளவியலுக்குள்ள போயிட்டு அதை எழுதும்போது அது வேற ஒண்ணா வந்து இருந்தது. என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு எழுதியிருந்தது. நான் கொஞ்சம் மாற்ற மாட்டேன்னு கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நெல்சன் வந்துட்டு அப்புறம் 2 பேருமே பேசி என் வானிலே புது விண்ணின் ஒளி அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஏசுநாதர் வந்து அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி கிடைச்சதோ அந்த மாதிரின்னு சொல்லி நானா புரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் அந்த பாடல் வந்து இப்ப தொடங்கி இருக்கு. இந்த பாடல் தூங்காத ஆறொன்று நீரென்று நீராட இயங்குதே அப்படின்ற அந்த வரி எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வரியா வந்து இருக்கு. அதுக்குள்ளவே நீதான் நீதான் நான் காணும் ஆனந்தம் சாயும் தோளில் சகலமும் சேரும் அப்படின்றது. அந்த சகலமும் அப்படின்றதுக்குள்ள எல்லாமும் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு உறவு வந்து அவசியமா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு பெண் அந்த வாசப்படியை தாண்டறதுக்கு கூட இந்த இடத்துல வந்து பொதுவா வந்து பெண்ணின்னு சொல்லி பேசுறவங்களும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டவங்களும் சரி என்னவா புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னா ஏதோ ஆணை நிராகரித்ததா வந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு ஆணோட துணை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணை, ஒரு ஆணோடன்னு கிடையாது, ஒரு துணை நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களா அது இருக்கணும்ன்றதுதான். திவ்யாவுக்கு அப்படி அழகான ஒரு ஆனந்தம் வந்து கிடைச்சிருக்கிறான். எப்படி ஃபரானாவுக்கு அவளோட துணை வந்து கிடைச்சிருந்தானோ அதே மாதிரி மிக அழகான கதாபாத்திரங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த இடத்துல வந்தப்பவே வந்து சொன்னாரு, உங்க தொகுதி விழாவுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாரு. அம்பேத்குமார் சார் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே அவருடைய டாடா படமா இருக்கட்டும், ஜிப்சியா இருக்கட்டும், மிக முக்கியமான கதை களங்களை தேர்ந்தெடுத்த படங்கள் அது. அந்த வகையில டிஎன்ஏவும் மிக முக்கியமானதா வந்து இருக்கு. இயக்குனர் ராஜமுருகன் சார் வந்திருக்காங்க, மாரி செல்வராஜ் சார், பாலாஜி சக்திவேல் சார், கல்லூரியா இருக்கட்டும், வழக்கேனா இருக்கட்டும், மிக முக்கியமான சமூக நிகழ்வுகளையும் சமூகத்தை வந்து அசைத்து பார்க்கக்கூடிய கதை களங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அவர்கள். அந்த வகையில அவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு. நிமிஷா, அதர்வா சார் பானா காத்தாடையில பார்த்த மாதிரியான அதே அந்த ஒரு கியூட்டான ஒரு நடிப்பை வந்து இதுலயும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சேத்தன் சார், சந்தோஷ் சார் இருக்காங்க, நன்றி மியூசிக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அஞ்சு அனலாகாஷ் முத்தமிழ் சொன்ன மாதிரி தான் வந்து அப்படி வந்து சின்ன பிள்ளையா பார்த்த ஒரு தம்பி ஜான்ஸ் ரேஸ் ஃபாதரோட அந்த இடத்துல பார்த்தது இன்னைக்கு வந்து எனக்கு நினைவுல வருது. ரெண்டாவதா என்னுடைய சுப்பிரமணியன் சிவா சார், தேங்க்யூ சார். வெள்ளையனை வந்து சாரோட வந்து பண்ணியிருந்தேன். ரமேஷ் திலக், நவதேவி, ரொம்ப சூப்பரான டெக்னீஷியன். நெல்சன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிங்க் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திபனா இருக்கட்டும், சாபுவா இருக்கட்டும், தொடர்ந்து நாகராஜ், என்னோட ஸ்டூடெண்ட் மைத்ரி வந்து அசிஸ்டன்ட் அதுல இருக்கா, இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு சிங்க் ஆயிட்டு அதுல இருந்து வந்து கொண்டு போறது அப்படின்றது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்னதா வந்து ஒரு உதவி கேட்டா கூட நெல்சன் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அனுப்பி விட்டா கூட அதை வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த மனித தன்மை தான் தொடர்ந்து எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடியதா வந்து இருக்கு. அப்படியான ஒரு படைப்பாளி தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்றது அதே கண்கள்ல இருந்து தீரன் அதிகாரம் 1, மகளிர் மட்டும், அரண், தொடர்ந்து வந்து ஜிப்ரன் சாரோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ சார். சத்யபிரகாஷ் சார், ரொம்ப முக்கியமான சாங் அது, உயிர் பூவைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன அதே தான். அந்த பாட்டுக்குள்ள நம்ம விட்டுட்டு வந்த அந்த உணர்வுகளை எல்லாம் திரும்ப வந்து நம்மளுடைய உச்சி முடியை பிடிச்சி இழுத்து உழுக்க வைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அது. அப்படியே அந்த சிச்சுவேஷனுக்கு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு நெல்சன் உருவாக்கி கொடுத்தாரு. சத்யபிரகாஷ் ரொம்ப அழகான டீம் அது, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. பிரவீனுக்கும் தேங்க்ஸ். 2 டீமுமே வந்து ரொம்ப பிடிச்ச டீம் எனக்கு. உயிர்ப்புவை பாட்டு பொறுத்த வரைக்கும் அது சித்ரா மேம் பாடியிருக்காங்க. யாரோட வந்து இணைச்சு அதை இவங்கதான் பாடணும்னு சொல்லி நீங்க பண்ணது ரெக்கார்டிங்க்கு என்னால வர முடியல. உண்மையிலேயே அது ஒரு வேற ஒரு அழக வர வச்சிடும். அப்படியான ஒரு சிச்சுவேஷனுமே வந்து அப்படிதான் இருக்கும். இழந்த ஒன்றை வந்து நம்ம திரும்ப வந்து இது நம்ம பார்த்துடவே கூடாது, இந்த வாழ்க்கையில சந்திச்சிடவே கூடாது. ஒரு நாளை நம்ம கடந்திருப்போம், 1 மணி நேரத்தை கடந்திருப்போம், ஒரு நாளை கடந்திருப்போம், 6 மாசம் கூட கடந்திருப்போம். திரும்ப இதுக்குள்ள வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா திரும்ப வர வைக்கிற சிச்சுவேஷன் இயக்குனர் கொடுத்திருக்கிறாரு. இசையமைப்பாளர் சத்யபிரகாஷும் அப்படி ஒரு டீம் கொடுத்திருக்காரு. சித்ராமாவோட வாய்ஸ்ல அந்த பாடலும் வந்து மிக அற்புதமா வந்து வந்திருக்கு. தேங்க்யூ மேம். இந்த நேரத்துல ஸ்வேதா மோகன் என்பானிலே பாடல் வந்து பாடியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் ஃபர்ஸ்ட் எனக்கு மாயா படத்துல இருந்து, மாயா நதியிலிருந்து
இப்போ என்வானிலே வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்வீதா மோகன் இங்க இல்லை அப்படின்னாலும் எல்லாருக்குமே வந்து நன்றி. அதிஷா கோ-டைரக்டரா வந்து இதுல வந்து பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அதிஷா. முகேஷ் அண்ணா, வெண்ணிலா அக்கா, பதவியை பெற்ற கையோடு வந்திருக்கக்கூடிய கவினா இருக்கட்டும், நிலாவா இருக்கட்டும், வாழ்த்துகள், ரொம்ப நன்றி. டிஎன்ஏ படத்திற்கு ஆடியோ ரிலீஸ் வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்பேத், அதாவது உலகத்திலேயே சினிமாவும் அரசியலும் ஒட்டி பிறக்காத ரெட்ட குழந்தைகளா இருக்கிறது தமிழ்நாடுன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அரசியலும் சினிமாவும் இயல்பாகவே அதனுடைய குணமே வேற வேற குணம். அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு. ஆனா அதுல கலைஞர்களா தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான இது, ரொம்ப அபூர்வமான இது. இதை நம்ம குறையா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமாக சினிமாவை பதிவு பண்ண ஒரு ஹிட்லர். ஹிட்லர் தான் அத்தனையும் பதிவு பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா எதிர்மறை வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஹிட்லர் ரொம்ப நம்புறாரு. ஹிட்லர் மிகச்சிறந்த கலைஞன். அவன் வியன்னா ரோடுகள்ல அந்த பெயிண்டிங்கை கரெக்டா வாங்கியிருந்தானோன்னா செகண்ட் வேர்ல்டு வரையும் வந்திருக்காது. அந்த கலைஞரை புறக்கணிச்சதால தான் அவ்வளவு பெரிய வார் வந்துடுச்சு அப்படின்னு ஹிட்லர் பதிவு பண்றாரு. அப்படியாக இந்த சினிமா எவ்வளவு பெரிய வலிமையானது, அதற்கு வந்து இங்க இருக்கிற நம்மளுடைய அரசியலும் சப்போர்ட் பண்றதால தான் இன்னும் சினிமா நமக்கு நல்லா இருந்துகிட்டே இருக்கு தமிழ் சினிமான்றதை நான் நம்புறேன். அம்பேத்கர் பத்தி நான் சொல்லணும்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே சிறந்த படங்கள், கழுவத்தி நூற்கள்ல இருந்து டாடாவில இருந்து ஜிப்சில இருந்து சிறந்த படங்கள் எடுத்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்னு இப்ப அண்ணா சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நாங்க வந்து ஒரு படத்துக்காக லொகேஷன் தேடிட்டு இருக்கோம். ராயன் ஒரு படத்துக்கு ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு இடம் வேணும் செட்டு போடுறதுக்கு. அண்ணனுக்கு அது தெரிஞ்சு அவரும் என் கூட வந்து ஒரு நாள் லொகேஷன் தேர்ந்தார். அவருக்கும் ராயனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரே விஷயம் தான், இந்த சினிமாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தேடினாரு. ஆனா 2 மணி நேரம் காட்டினாரு. ஆர்ட் டைரக்டருக்கு அது வந்து உள்ள மரங்கள் இல்லை அது இல்லைன்றதுக்காக நாங்க அதை செய்ய முடியாம போச்சு. அப்படிதான் எனக்கு அண்ணன் பழக்கம். அப்படி ஒரு அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல் என் கூட வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படத்துக்கு. அப்படி ஒரு சினிமாவை தன்னுடைய உணர்வால் வாழ்ற ஒரு மனிதனா தான் அவரை பார்க்கிறேன். அதனாலதான் சிறந்த படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசரா இருக்காரு. அடுத்தது தம்பி நெல்சன். நெல்சன் நீங்க வந்து பார்க்கறது சாதாரணமா நினைக்காதீங்க. எண்ணி வச்சு படம் எடுத்தவர். அந்த எண்ணில ஒரு சாதம் போனா சின்னு சொன்னவர். அதனால இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து எண்ணியே வந்து அவ்வளவு சிறப்பா நடிப்பு வாங்கியிருக்காருன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்து நிறைய நடிகர்களை உருவாக்குற ஒரு மனிதனா நான் நெல்சனை பார்க்கிறேன். ரேடியோவிலே மிகச்சிறந்த எஃப்எம்ல வேலை பார்த்தவர். அடுத்தது அவரை பத்தி சொல்லணும்னா டென்ஷனே ஆகாதவர். கோபத்தை கூட சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் கோபப்படுவான்னா அது தம்பி நெல்சன் தான். அது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு கலை. அது சட்டங்க அத கோபத்தையே சிரிச்சுட்டு போடுறது அப்படி ஒரு அபூர்வமான கலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற தம்பி அவரு. அடுத்தது வந்து அப்பப்போ என்கிட்ட என்ன ஃபீல் பண்ணுவாருன்னா, அண்ணே நமக்கு மட்டும் என்ன எப்படி நடக்குது அப்படின்னாரு. அது காலதாமதமா இருக்கலாம், அல்லது ஒரு பார்க்கலாம் நேற்று ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு மாறுது. ஆனா நான் சொல்லுவேன், எப்ப நம்ம எல்லாம் மனிதர்கள், இயேசுவே காட்டி கொடுத்துட்டானோ அதனால அவர் கடவுள் ஆயிட்டாரு. ராம் போய் தற்கொலை பண்ணிட்டான், கிருஷ்ணன் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தர் போய் 80 வயசு அவருக்கு வந்து வயிற்று பிரச்சனை வந்து புத்தர் இறந்து போயிடுறாரு 80 வயசுல. ஏன்னா இப்படி மனிதர்கள்லாம் வந்து இந்த சோதனையோட தான் இருக்கிறான். ஏன்னா அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கஷ்டங்கள் வரும். ஏன்னா அப்பதானே அவன் கடவுள் ஆக முடியும். இந்த காட்டி கொடுக்கலன்னா இயேசு நம்மள மாதிரியே இருந்து செத்து போயிருப்பார். அதனால ஒரு சோகம் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அது ஒரு நன்மைக்காக தான் எடுத்துக்கணும் அப்படின்னா, அண்ணே சரிங்கண்ணே ஓகேண்ணே அப்படின்னு அப்படி ஒரு கஷ்டங்களை கடந்து போறதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அடுத்தது வந்து இந்த படத்துல பார்த்தின்ற மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் வந்திருக்காரு. உங்களுக்கு
நீங்க இந்த படத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமான போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அடுத்து அசோக் நம்ம மாஸ்டர். ஏன்னா இதை நம்மளுக்கெல்லாம் என்ன ஃபைட் தெரியும், என்னையே வச்சு நம்ம அதெல்லாம் வச்சு ஒரு ஃபைட் என்ன ரொம்ப காப்பாற்றி விட்டாரு அவரு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோ பத்தி சொல்லணும்னா, நான் எப்போதுமே நினைப்பேன் இந்த வசதியான பசங்க எல்லாம் ஒன்றும் மக்கா இருக்கும், இல்லைன்னா கெட்டு குடிச்சவரா போயிடும். அவங்களாம் இப்ப 3வது தலைமுறை. அவங்க தாத்தா சித்தலிங்க ஐயா மிகச்சிறந்த ப்ரொடியூசர், டைரக்டர், ராஜகுமாரே வச்சு படம் எடுத்தவர். அவங்க அப்பா முரளி சார் நம்மளுக்கு தெரியும், தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா இருந்தவர். அதுக்கு பிறகு இப்ப அதர் வந்திருக்காரு. ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற பண்பு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு இவ்வளவு பண்போட நடந்துக்கிறது தான் எனக்கு வந்து அவங்களுடைய உயரம் இன்னும் மேலும் மேலும் போகிறதுன்றதுக்காக பேசிக் தகுதியா நினைப்பேன். யாருக்கும் அந்த மரியாதையும் பண்பையும் யார் யாரெல்லாம் விடாம வச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையினுடைய மிக உச்சத்துக்கு போவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அது அதர்வாகிட்ட இருக்கு. அடுத்தது இந்த படத்தில் அவர் வந்து அண்ணன் பாலாசக்தி சொன்ன மாதிரி 2 பரிமாணத்தை ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சது தான் நாகு. இந்த படத்தினுடைய கோ டைரக்டர் அவர் பண்ண என்ன அன்பு தம்பி நாகு சொன்னா, நான் வந்து அவங்க கூட காம்பினேஷன் நடிக்கிறதால எனக்கு தெரியல. அதே போல மற்ற இந்த படமே ரொம்ப பிரமாதமா இருக்குன்ட்டு ஒரு டாக் வெளியில இருக்கு. இன்னும் நான் படம் பார்க்கல. நிச்சயமா பார்த்துட்டோம்னா நிச்சயமா ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தை பற்றிய ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். அடுத்து இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மியூசிக் டைரக்டர் 5 முகம், அவங்க வந்து ஜிப்ரோனோடு சேர்த்து 6 முகம். தமிழா இதே ஒற்றுமையோட நீங்க இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணம் என்னன்னா, வளரும் போது ஒற்றுமை, வளராத முடிய ஒற்றுமையா இருப்போம், வளர்ந்த பிறகு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் மனித எண்ணம். நீங்க இதே மாதிரி வளர்ந்த பிறகும் ஒன்னா சேர்ந்து சில படங்கள் வேலை செஞ்சு நீங்க ஒரு உதாரணமா வாழணும் தம்பி. ஏன்னா இது உங்க ஹெட் ஜிப்ரோன் வச்சுங்க, இதே ஒற்றுமையோட இருக்கணும். உண்மை சொல்றேன் தம்பி, இதே ஒற்றுமையோட. ஏன்னா சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த இந்த எண்ணத்தோட வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பேருக்கு நீங்க உதாரணமா இருக்கலாம். அடுத்தது இந்த படத்துல இந்த 5 பேர் மியூசிக் டைரக்டர் எந்த மியூசிக்கை போடுவாருன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் கோவம் வரும் இல்ல. ஏன்னா ஒரு பையனுடைய மியூசிக் போட்டா அடுத்தவங்களுக்கு கோவம் வரும். ஆனா அதெல்லாம் இல்லாம இதே ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிறவங்களை தனித்தனியா என்னால் சொல்ல முடியல. சமூகங்களுக்கு வணக்கம், அன்பு ராசிக்கு வணக்கம். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். டிஎன்ஏ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதனோட தமிழ் டெபியூ ஃபிலிம். தேங்க்யூ ஒலிம்பியா மூவிஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்ட்ரடியூசிங் மீ டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல்தோ ரொம்ப சின்ன ரோலாக இருந்தாலும் எனக்கு ஐ திங்க் யூ காட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ. And Atharva Garu, thank you so much. I had a great time working with you. And yeah, thank you so much. எனக்கு அடையாளம் கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்களும் அவருக்கு. அதான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கரெக்டான படங்கள் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெளியில் போகணும்னு எப்பயுமே யோசிப்பார். ரொம்ப மெனக்கெடுவார். அதுக்கு சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர் நான் பார்த்த ஒரு தயாரிப்பாளர். ரொம்ப கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அவருக்கு எந்த படத்தை பற்றியும். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படமும் எல்லா படம் போல அவருக்கு இருக்கணும்ட்டு. அடுத்த இயக்குனர் நெல்சன் சார், அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படங்களுமே ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் எல்லாருக்கும். அவருக்கும் வாழ்த்துக்கள். டைம் இல்லாதனால ரஷ் பண்ணுறேன். ஸோ அதனால் சார், மானசா மேம், நிமிஷா மேம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நடித்த ரொம்ப ஃபேவரட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். சந்தோஷ் இருக்காரு, நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. ரமேஷ் திலக் சார் இருக்காங்க, நம்ம சுப்பிரமணியம் சார் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் பாலாஜி சத்யன் சார் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவ். கிப்ரான் சார் இருக்காங்க. ஆல் தி 5 மியூசிக் டைரக்டர்ஸ் உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. பார்க்கணும் ரொம்ப ஈகரா இருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக இந்த படம் வரும்ன்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. நன்றி. என் மனதுக்கு நெருக்கமான நபர்கள் சேர்ந்து செய்திருக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட வந்து இது என்னுடைய ஒரு விழாவாக நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நெல்சன், ரமேஷ் திலக் சொன்னது மாதிரி நெல்சன் ஜெயிச்சா அது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு வாசலை திறந்து விட்ட மாதிரி, அப்படி வந்து ரொம்ப கீழே இருந்து வந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிற ஒருத்தர். சில பேர் தான் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ற
ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க, சிந்தனையிலையும் கிராஃப்ட்லையும். அப்படி ஒரு டைரக்டர் நெல்சன். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன், டிஎன்ஏ. நிச்சயமா சொல்றேன், நெல்சனுடைய படங்களில் வெகுஜன ஆதரவும் வியாபார ரீதியான பெரிய வெற்றியும் பெறக்கூடிய முதன்மையான படமா இது இருக்கும். நிச்சயமா நான் படம் பார்த்ததுனால சும்மா சம்பிரதாயமான வார்த்தைகளை சொல்ல, நிச்சயமா அது நடக்கும். அதர்வா அவர்களுக்கும் நிச்சயமா இது ஒரு முக்கியமான படமா இருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரா பண்ணியிருந்தீங்க பிரதர். நிமிஷா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல நடிகைகள் ஒருத்தவர், மொழிகளை கடந்து ஏற்கனவே நம்மிடம் வந்து சேர்ந்தவர். இந்த படத்துல வந்து அவ்வளவு ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சாரு, சுப்பிரமணியம் சிவன், இந்த படம் ரமேஷ் திலக்கு, அத்தனை பேரும் ரொம்ப சிறப்பான ஒரு படமாகவும் மக்கள் கொண்டாடுகிற படமாகவும் இந்த படம் வந்திருக்கு. அம்பேத் சாரு எனக்கு வந்து தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய உயர்விலும் தாழ்விலும் தொடர்ந்து உடன் வரக்கூடிய ஒரு நண்பர், அற்புதமான மனிதர். நான் எப்பவுமே ஆச்சரியமாக பார்க்கிற ஒரு மனிதர். காலையில 6 மணிக்கு சென்னையை விட்டு கிளம்புவாரு, 9 மணிக்கு வந்தவாசியில் இருப்பாரு. திருப்பி அங்க வந்து 6 மணிக்கு கிளம்புவாரு, 9 மணிக்கு சென்னையில இருப்பாரு. அப்படி வந்து நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அபாரமான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை வந்து அரசியல், சினிமா, தொழில்துறைன்னு அத்தனையிலையும் ஒரு வெற்றியாளராக மாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் சினிமா மீது ஒரு தீராத காதல் கொண்டவர். ஜிஎன் செட்டி ரோட்ல இருந்து ஹாட் சிப்ஸ்ல ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ள ஒரு திரைக்கதை சொல்லி முடிச்சிருவாரு. அவருக்கு டைரக்ட் பண்றதுக்கு அவர்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு. அப்படியான ஒரு சினிமா மேல ஒரு பெரிய, அதனால அவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி தப்பிக்க முடியாது. தெளிவா வந்து திரைக்கதையிலேயே வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்று வைத்திருக்கிறவர். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஸோ அதனால அம்பேத்கருடைய படங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கான நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிற ஒரு விஷயம். அதனால டிஎன்ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அந்த வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. வெரி பேஷனேட் ப்ரொடியூசர். அவர் வந்து அவரோட கதை, அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட கதை நரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நரேஷன் கொடுப்பாரு. பொதுவாக மியூசிக் டிஸ்கஷன் பத்தி பேசும்போது அவ்வளோ அருமையா இருக்கும் அவருடைய நரேஷன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நான் நெல்சனை சொல்ல, பொதுவாக நீங்க டெபியூ டைரக்டர்ஸ்க்கு பண்றீங்கன்றதை சொல்றேன். டெபியூ கம்போசர்ஸ், சோ ஹாப்பி நெல்சன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெல்சன் இஸ் மை காலேஜ் மேட். நானும் நெல்சனும் வந்து ஒன்னா வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கோம் காலேஜ் டேஸ்ல. அப்பையில இருந்து எனக்கு நெல்சன் பழக்கம். நெல்சன், இந்த படத்துக்கு நீங்க 5 டெபியூ கம்போசர்ஸ் லான்ச் பண்றது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்த ரவுஃபா மேம், மீடியா மெசன்ஸ் ரவுஃபா மேம் அண்ட் டீம் பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். ஏன் இது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, நீங்க லிட்டரலி உங்க குழந்தைகளை வந்து எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க. அது இந்த படம் பார்த்தா புரியும் ஏன் அதை எவ்வளவு பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னு. ஸோ ஹாப்பி. 5 டெபியூ கம்போசர்ஸுமே பிரவீன் சாய், சாய் சிவா, ஸ்ரீகாந்த், சத்யபிரகாஷ், அனல் ஆகாஷ். ஸோ ஹாப்பி. லிரிசிஸ்ட் பாடலாசிரியர்கள் உமாதேவி மேடம், கார்த்திக் நேதா பிரதர், முத்தமிழ் பிரதர், ரொம்ப அருமையா பாடல் வரிகள் இதுல அமைஞ்சிருக்கு. ஸோ ஹாப்பி. இந்த படம் வந்து ஒரு மாதிரி படம் பார்க்கும்போது வந்து இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா இதுல ரிவீல் பண்ண முடியாதுன்றதுனால, ஏன்னா ட்ரைலர்லயே அவர் ரொம்ப பார்த்து தான் கட் பண்ணியிருக்காரு. இதுல என்ன விஷயம் இருக்கு, ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால ரொம்ப ரிவீல் பண்ண முடியல. கண்டிப்பா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதுவா பிரதரும் நிமிஷா 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. சான்ஸ் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல் டீம் வந்திருக்க, வந்திருக்க மாரி செல்வராஜ், ராஜு, கணேஷ் பாபு, ரமேஷ் திலக், அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் அண்ட் மீடியா, நீங்க உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா த்ரூ மியூசிக்ல ஏறக்குறைய ஒரு 60-65 டெபியூ கம்போசர்ஸ் நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். கொலாபரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து எல்லாரும் ஒரு நல்ல இதுல வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் நான் வந்து டெபியூவா லான்ச் பண்ண
டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரான் தான். அவர் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த 5 டெபியூ கம்போசர்ஸை வந்து சப்போர்ட் பண்ற வகையில் அவர் இதுல வந்து பண்ணியிருக்கிறது வாகேஸ்வர்வால வந்து லான்ச் ஆனாரு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரஸ் அண்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த டெபியூ கம்போசர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த டெபியூ கம்போசர்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். நன்றி, வணக்கம். இல்லைனா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்தாப்புல. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 days நாங்கள் ஷூட் பண்ணோம். எந்த ஒரு நாளுமே வந்து என்ன லைட்ஸ் கேமரா எதை பற்றியுமே வந்து ஒரு கொஷின் பண்ணது கிடையாது. என்ன வேணுமோ அதை கரெக்டாக எனக்கு கிடச்சிரும். ஸோ எனக்கு டென்ஷனே இல்லாமல் வந்துட்டு இந்த படம் பண்ணி கொடுத்தாப்புல. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் டிஎன்ஏ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் ட்ராமா. கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கும். அண்ட் அதர்வா சார், நிமிஷா சஜயன், ஸோ இவங்களோட பேர் வந்து ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த எமோஷன் வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பெரிய பேக் போன் வந்து ஜிப்ரான் சார். அவரோட பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அண்ட் பாலாசக்திவேல் சார், சுப்ரமணிய அண்ணா, சேத்தன் சார் அண்ட் ரமேஷ் திலக், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஆள் என்னுடைய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூத்துலேருந்து. அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் பரானா வந்துட்டு நான் கிளாஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் என்னுடைய ஃப்ரெண்ட் கோகுல், சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவன் இல்லைனா இந்த படம் நான் வந்திருப்பேன்னு தெரியல எனக்கு. நான் ஃபரானா வந்து நான் கிளாஸ் ஒர்க் பண்ண வந்தேன். ஸோ அதுக்கு மூலமாக தான் நானும் நெல்சனா வந்துட்டு ட்ராவல் பண்ணோம். அவர் ஒரு முக்கியமான போர்ஷன் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நெல்சனை வந்து நம்பி இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தாப்புல. ஸோ அவரோட நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு விஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் எல்லாம் ஒரே ஃபேமிலி, நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். அண்ட் ஐ விஷ் தம் குட் லக் கண்டிப்பாக. அண்ட் 3 சாங் இதில் காட்டல, பட் ஆக்சுவலி அந்த 3 சாங்ஸுமே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி ரிவீல் ஆகிடும்னு காட்டல. ஸோ அண்ட் மற்றபடி நான் முடிச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் நெல்சன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன் நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்லையும் ஜானர் மாறிட்டே இருந்தாலும் அதில் ஒரு கிளீன் நரேஷன் இருக்கும். ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவோட டிஎன்ஏ இஸ் பெஸ்ட் ஒர்க் அண்ட் கமர்ஷியல் படம். அண்ட் அவர் பேசி கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் நாங்கள் பேசுறதுலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்பாரு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவார். அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணாருன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிலிம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபிலிம். அது என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அவர் பேசணும். தேங்க்யூ. டிஎன்ஏ படம் ரொம்ப ஸ்பெஷல் படம் எனக்கு. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் நெல்சன் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் த கேரக்டர். திவ்யா இஸ் வெரி ஸ்பெஷல், ஷீ இஸ் ലവ്. എനിക്ക് കുറച്ച് ചാലഞ്ചിങ് ആയിരുന്നു ക്യാരക്ടർ. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിങ് മീ ത്രൂ ഔട്ട് ദി ജേർണി. അഥർവ, thank you for being a wonderful co-actor and I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Ramesh Anna, my favorite human, incredible actor, and all the cast and crew for all the support. Nagaraj Anna and assistant directors for supporting me with the dialogues. Achu, June 20th padam release avundu. I want everyone to watch the film. Family aayittu emotionally ellarkum connect cheyan pattiya film aanu. So please do watch the film and support us. And thank you so much for supporting me throughout the journey. And ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറെ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. First, I would like to thank Ambit Kumar sir, our constituency MLA, for inviting me here. Usually, இந்த மாதிரி பெரிய ஆடியோ லான்ச்க்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு தான் வந்து பார்த்துருக்கோம். பட் தேங்க்யூ சார் ஃபார் இன்வைட்டிங் அஸ். அப்புறம் வந்து சினிமாவெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அதை தாண்டி இவ்வளோ பேர் வந்து அது பின்னாடி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது. அண்ட் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு ரிசல்ட் அந்த பிடிஎஃப்ல வர மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தான் வந்து அப்படியே ஒரு பதட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
and teaser and songs has come out very well. I'm wishing all the best for the team. Thank you, sir. என்ன பேசுறது தெரியல. இந்த படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். அதனால யோசிச்சுட்டே உட்காந்துட்டு அது எல்லாரும் பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சேன்னா நிமிஷா விஜயன் பக்கத்துல இருந்து பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்கள்ட்ட கேட்டேன். படத்துல அவங்க கேரக்டர் ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு. இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சரியா இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு கண்டுபிடிக்க தெரியல. அது கொஞ்சம் அசிஸ்டன்ட் கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னா இது பயங்கர எனர்ஜியா இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவா யோசிப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பார்டர். அப்போ அது எப்படி யோசிச்சுட்டே படம் கார் ஓட்டிட்டு வந்தேன். இதை பத்தி நான் என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். வந்து உட்கார்ந்துல இருந்து அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இது அதுல சேர்ந்தது தானா சொல்லி ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க. நிச்சயமா டீமுக்கு நன்றி சொல்லணும். இந்த படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அந்த படத்துல இருந்து உங்களை ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். நெல்சன், எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்று இந்த நெல்சனுக்கு கால் பண்ணிட்டேன். ஃபோன் அடிச்சுட்டு ஐயோ எங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேசுறேன் அப்படின்னா நம்ம நெல்சன் பேச மாட்டேன் அப்படி. அப்போ இல்லை நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நாள் கூத்து அவரோட முதல் படம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா 2 ஆப்ஷன் இருக்கு சினிமா நம்ம வந்து சூஸ் பண்றதுக்கு. படம் 2 ஆப்ஷன் அப்படின்னா 2 வேரியேஷன் இருக்கு. ஒன்று ஃபைட், ஒரு என்ன சொல்றதுன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமண்டா நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது, அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் எது வெற்றியின் பக்கத்துல இருக்கு, எது வந்து சக்சஸா இருக்கு, எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும், நம்மளை ஒரு டைரக்டரா நம்மளை ஒரு செலிபிரிட்டியா எது போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது, சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி நெல்சனோட 4 படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கும்னா அவரு கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார். நான் நிறைய யோசிச்சிருக்கேன் அவருக்கு வயசு தான் என்ன, ஏன் அழகு அந்த ஒரு நாள் கூத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நெல்சன் பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினைச்சிட்டேன் நான். அப்போ இவர் சூஸ் பண்ற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டரா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபர்கானாவா இருக்கட்டும், ஒரு நாள் கூத்துலாம் ஃபர்ஸ்ட் படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான, இது ஒரு என்ன சொல்றது, இது வந்து இன்னொரு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களா அப்படின்லாம் யோசிக்காம ஒரு சினிமாவை நேர்மையா அது நீ கனெக்ட் ஆகுது ஆகல, எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது, அது இப்படித்தான் தொடங்கணும்னு தோணுது, நான் அதை அப்படி தொடங்கணும். அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்க அவர் கதாபாத்திரத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டீரியரா ஒரு லைஃப் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீரியரா ஒரு லைஃப் இருக்கும். வெளியே நம்ம எல்லாம் ஜாலியா இருப்போம், ஆடுவோம், பாடுவோம், என்ன ஏதோ பண்ணுவோம். பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி பொது புத்தி கூட டிராவல் பண்ணிட்டு இருப்போம். பட் இன்டீரியரா இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம். அது நமக்கு பிடிச்சமான மனிதர்கள்ட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டயோ இல்ல அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம். அவங்களுடைய 4 படத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ், அவங்களோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க, மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ள வந்து வரைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க. இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா எங்க ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் தான் நெல்சன். எங்க ஜென்ரேஷன்ல அவர் தனியா இருக்காரு. நான் நினைக்கிறது அப்பதான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. அதே நேரத்துல அத எல்லாரும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்திலையும் இயங்கக்கூடிய, அது ஒரு ஐடியா இருக்கட்டும், ஐடி பீப்புளா இருக்கட்டும், அது எஃப்எம் மாதிரி ஒரு இதுவா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கிற பொண்ணா இருக்கட்டும், அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் அப்படி தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய டக்குன்னு தென்படாத கேரக்டர்ஸ்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைய படம் முடிச்சு காட்டுறதுல அவருக்கு எங்கேயாவது ஒரு நேரம் கிடைக்காதா? ஏன்னா அவர்கிட்ட பேசினது இல்லை. அவர் படம் பார்க்கும்போது எனக்கு தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஆத்துல இலைய தூக்கி போட்டா அது டிராவல் ஆகி மெதுவா போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாம எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாம நீங்க ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்கள் இருக்கக்கூடியதுதான் நெல்சன். நீங்க மான்ஸ்டர்ல பாத்தீங்கன்னா எப்படியான காமெடி பண்ணலாம், ஆனா அதுலயும் சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு கோக்கு மக்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு.
இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் ஏங்கிருக்கேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு, அவர் பேசுறதுக்கு. ஏன்னா இந்த தலை ரொம்ப முக்கியமானது. அப்படி டிஎன்ஏ இது பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும், இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும், அவரோட அந்த பயோபிக் அவரோட சினிமாகிராஃபில பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்றாரு. நினைச்சு பார்த்தா அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்கு, சினிமா வட்டம் இருக்கு. இப்ப என்ன குதிரை வேகமா ஓடும், இப்ப என்ன படம் எடுத்தா பயங்கரமா ஹிட் ஆகும் நினைச்சா ஒரு கதையை அவரால் பண்ண முடியும். ஆனா அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்குல உள்ளக்கூடிய கூழாங்கல்லாவே இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா அந்த அவர் லிஸ்ட்ல வந்து டிஎன்ஏ படமும் ஒரு மனசுக்கு நெருக்கமான படமா இருந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. குட்டியா நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல. என் ஹஸ்பண்ட் கேட்டேன் எப்படா கேட்டா, எல்லாருமே ஒரு நாவல் படிச்சு முடிச்சோன்னே அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க, எந்த பக்கத்தை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அமைதியும் ஒரு மௌனம் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா, நீங்க ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு உண்மையை நேருக்கு நேரா பார்க்குற ஃபீல் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஊன்னு கத்திலாம் பார்க்க முடியாது. ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்துல ஒன்று நடந்திருக்கும். நம்ம பில் கிட்ட கவுண்டர்ல நின்றுப்போம். அந்த கவுண்டருக்கு ஒரு கதை இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம ஒரு டாக்ஸில டிராவல் பண்ணிருப்போம், அந்த டாக்ஸிக்குள்ள ஒரு பயங்கரமான கதை இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம இப்படி அங்கங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கோம். நம்ம நடந்து உட்கார்ந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கணும், ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும். அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமா தான் டிஎன்ஏ வந்திருக்கு. நாம வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல், நாம நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ், நாம நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள், நம்மளோட உறவினர்கள், நம்மளோட காவல் அதிகாரிகள், இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடக்கூடிய கதையை வந்து அதை சென்டர் பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு வேல்யூஸை கிரியேட் பண்ணி இது நடந்தா என்ன ஆகும் இருக்குல்ல. இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. இவ்வளவு நம்ம எவ்வளவு ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ற கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல, அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள நம்ம எப்படி நாம அது தெரியாம அதுக்குள்ள எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து, அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமா டிஎன்ஏ வந்திருக்கு. நிச்சயமா இந்த படம் வந்து அதர்வா ப்ரோ சொல்லி ஆகணும். அவருக்கு ஞாபகம்னு தெரியல, பெரிய முதல் கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும். வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரியம்மாள் கதை எழுதி முடிச்ச உடனே இந்த யார்கிட்ட போலாம் ஹீரோ அப்படின்னு போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதே பாட்டு போய் அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைட் லவ் அதிகமா பண்ணி தலைவர், ஓகேங்களா. அது ஒன் சைட் லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன் சைட் லவ்னு சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத காதல் ஒன் சைட் லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே, நான் பாங்க காத்தாடி வந்த உடனே பெரிய மாலுக்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்க தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல, நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல, இந்த கதைக்கு பயங்கரமா ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூல்ல அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னா நம்ம அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ண, அன்னைக்கு முரளி சார் பையன் கதை பண்ணலையே, இப்ப யாரை வச்சுதான் படத்தை பண்றது, வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேற ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்பவுமே இப்படிதான் இருக்கோம், அப்ப ரொம்ப மோசமா இருக்குமோ, நம்மளை பார்த்து அவரே நம்ம டைரக்டர் நம்பல, யாரும் நம்ப போறா அப்படின்னு பயங்கர அப்செட்லாம் இருந்தேன். என் ஒய்ஃப்லாம் சொல்லியிருந்தாங்க, அதர்வா கிளிக் பண்றோம், பெரிய பெருமாள் வந்து அதர்வா தான் அப்படின்னு சொல்லி. அது நடக்கல. பட் எனக்கு தெரியும் ஒரு நாள் அவற்றை நான் யாவை பத்தி சொல்லுவேன். இந்த பெரிய பெருமாள் உங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கல ரெண்டு பேத்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனா பக்கத்துல உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அப்பவே இருந்து அவர் மேல ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில நிச்சயமா அவர் என்ன சொல்றதுன்னா, இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். இன்னும் உயரம் போகக்கூடிய, உயரமா இருக்கனாலே கொஞ்சம் சுலபா போறாரா எனக்கு தெரியல, இன்னும் உயரமா போகக்கூடிய நடிகர் தான். அவளுக்கான கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல், அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்கு. டிஎன்ஏ நிச்சயமா அவருக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும் நம்புறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிமிஷா அதான் சொல்லிட்டு அவங்களை பத்தி முதல்ல. ஏன்னா உண்மையாவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுவது வந்து இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது. அவங்க கொடுக்குற
சித்திரம் இருக்குல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து அகம் சொல்றது நான், ஓகேங்களா? அந்த கண்ணுக்குள்ள தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு தென்பட்டுட்டே இருந்துச்சு. நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ள நினைக்கிறோம், ஓகேங்களா? அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, நானும் இதே அசிஸ்டன்ட்ல சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி, ஆனா உங்ககிட்ட நான் வந்தது இல்லை, ஆனா என் அசிஸ்டன்ட் அடிக்கடி சொல்றது வந்து நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி பொண்ணு தான் பெட்டரா இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான். அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள், இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய ஒரு உருவமா நீங்க இருக்கீங்க. ரொம்ப தூரத்துல இல்லை, நீங்க எங்களுக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம், அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நிறைய படம் பண்ணுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத் சார் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றதுன்னா 10 படம் நேற்று தான் லிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு ஷாக் ஆயிடுச்சு இவ்வளவு படமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ அரசியல் பேசு, சினிமாவில் பேசு, இது பண்ணு, எழுதுலாம் ஓகே, பட் ஆனா அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க. அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில கைப்பற்றிடாத, மேடையில பேசிடாத. அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால சினிமாக்குள்ள கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள அரசியல் இருக்கு, அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை, கலை ஒரு ஆங்காரம் இருக்கு, அந்த ஆங்காரத்துக்குள்ள நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு மேடை, ஒரு மக்களை, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கான ஆட்களாவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ. தனக்கான மக்களா மாற்றக்கூடியது கிடையாது கலை. இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களா மாற்றக்கூடியதுதான் கலை. அப்ப அரசியல்வாதியா மாற சினிமா போயிடுங்கும் போது ஒரு அரசியல்வாதியா வந்து 10 படம் பண்ணியிருக்காரு. இந்த 10 படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன லிஸ்டே நான் நேத்தான் கேட்டேன். எனக்கு கழுவேத்தி முகம் உங்க படம் தெரியாது, எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஜிப்சி, மனமுத்தி பறை எல்லாம் பண்ணியிருக்காரு. மனமுத்தி பறை பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, கழுவேத்தி முகன் பண்ணியிருக்காரு, டாடா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே நல்ல டைரக்டரா இருக்காங்க. ராஜ்முருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ ஆர்டிஸ்டிக்கா எடுத்துருப்பாரு அந்த படத்தை. அந்த படம் எடுத்துட்டு பாருங்க, அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்றாரு, அந்த படத்தை கொண்டாடுறாரு. அது ஏன் படம் ஜிப்சி அப்படின்னு ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்றாரு. இந்த கெத்துலாம் இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, அது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சுக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போவாங்க. ஆனா இப்ப தொடக்கத்தை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படி பேசும்போது எங்க ஆச்சரியமா இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே நீங்க அரசியல் தான் போறாங்க. அப்போ அரசியல் இல்லாம இந்த வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே இடனா இருந்து பேசுவாங்க. ஆனா அவங்க எம்எல்ஏ, மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர், கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்எல்ஏவான 10 வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புறாரு அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான். அவர் வந்து படங்களை ஏற்கிறாரு. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டிஎம்ஏ கதையில நேத்தே என்ன சொல்லிட்டாரு, இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு. நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்லல, நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்லல, தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு. அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும் அதை பார்த்துரு என்ன அப்படின்னு சொல்ற இருக்குல்ல, அந்த கெத்து இருக்குல்ல, இந்த ஒன்று எடுத்திருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவரு. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன், அந்த படத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்றாரு. ஒய்ஃப்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் தம்பி, செம்ம படம், அவன் எழுதி வச்சுக்கோ, நல்ல பெரிய டைரக்டர் ஆவான்னு சொல்றாரு. அப்போ டாடா டைரக்டர் சொல்றாரு, அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், நான் தான் டைரக்டர் ஆக்கணும், அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும், எடிட் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு ஒரு ஆளா இருக்காரு. அப்படியே நம்மளையும் பிடிச்சிடாப்புல, நீ எப்போ சொல்லு அப்படிங்க. நான் சொன்ன போச்சு உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, சாவி யார் வச்சிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட சாவியை யார் வச்சிருக்கானே தெரியல, உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, நான் உள்ள இருந்தே படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். சூப்பர்ண்ண, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டீம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம், நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கு தான் தெரியும், உட்காந்துக்கவங்க ஃபுல்லா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. அப்படி இந்த மேடையில ஃபுல்லா பாலசத்தியம் இருக்காரு. ஆனா செம்ம அடிச்சிருக்கீங்க, அது என்னமோ தெரியல. உங்களை பார்த்துட்டு எல்லா கேரக்டருமே இப்போ பாலசத்தியம் பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குறாங்க. இந்த தோற்றத்தோட, மனிதத்தன்மையோட ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா, அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குறைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற, உடனே தோல் மேல கை போடுற ஒரு உருவம் வேணும் அப்படின்னா பாலசத்தியம் கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா. அப்போ சுப்பிரமணிய சிவன் கோபப்பட்டாங்க பாத்தீங்களா, யாராவது மாறினீங்க கொன்று அப்படின்னு சொன்னார்ல.
அப்படிதான் படத்துல அவர் தொடங்குற பாயிண்ட், அவர் தொடங்கின புள்ளி, கடைசி போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசா இருந்துச்சுன்னு. வாழ்த்துக்கள். இப்போ சேத்தன் சார், நிறைய பேர் இங்க எல்லாருமே எனக்கு அப்போட அதிஷாவை பத்தி சொல்லி ஆகணும். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நம்ம படத்தை கேள்வி கேட்டு, நிறைய படங்களை கேள்வி கேட்டு, நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அவங்க ரைட்டர்ஸா மாறும்போது நாம மற்ற படங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம், அப்ப நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ள வந்தா சினிமா நல்லா இருக்கும். அப்படி அதிஷா நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. ஓகேங்களா, நிறைய படங்களை கலாச்சி விட்டுருக்காப்புல. இன்னைக்கு அவங்க படம் எடுக்க வந்திருக்காருன்னா அந்த எல்லாமே மனசுல ஓடும். ஓகேங்களா, அப்ப எல்லாம் மனசுல ஓடுங்கும் போது என்ன வேண்டாம், எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது, சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், காதலிக்கலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா எதை எப்படி இதை கொடுத்துட கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட்டர்ஸ் இருக்குன்னு ஆகணும். அவர் எதை நம்ம புஷ் பண்ணி கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வேலை பார்த்துருக்காங்க. இப்பதான் தெரியும். அவர் பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ப்ரோ, உண்மையாவே சொல்றேன். நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு நீங்க போகணும். நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க. ரொம்ப நன்றி, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும், 5 பேர். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நெல்சன் பண்ணக்கூடிய சில ஜிமிக்ஸ்ல இது ஒரு ஜிமிக்ஸ். அவர் எல்லா படத்துலயும் ஒரு கண்டுபிடிப்பாரு. அப்படி இந்த படத்துல 5 மியூசிக் டைரக்டர் கொடுக்குறோம். 5 புது மியூசிக் டைரக்டர் புதுசா போயிடுவோம்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கு. காசும் கம்மியா இருக்கு, டீமும் ஈஸியா வேலை வாங்கிடலாம். ஒரு பயங்கரமான பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் வேலை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. 5 மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லும் போது அவர் அப்பவே கொடுத்துட்டாரு, நீங்க கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி எப்படியோ ஒரு வேலை பார்க்க முடியும். அந்த 5 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. சூப்பர் ப்ரோ, ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த 5 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த 5 பேத்துக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு படத்துக்குள்ள இது நம்ம படம் 5 மியூசிக் டைரக்டர் சொன்னா அந்த படம் எப்படி வச்சுப்பாங்க, இது ஏன் படம், அந்த படம் ஓடணும்னு 5 மியூசிக் டைரக்டர் நினைக்கிறது. ஒரு 5 இல்ல 6 பேரு. தலைவர் இருக்காப்புல, ஜிப்பான் அண்ணன் இருக்காப்புல. ஜிப்பான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வாகேஷோடவா மியூசிக் படம் பார்த்துட்டு அந்த மியூசிக் முதல்ல கேட்கும் போது இந்த படம் பார்த்தே அவனை நம்ப வச்சது ஜிப்பான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இந்த 5 புது மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்க இடத்துல அவர் நான் பண்ணி கொடுக்கன்னு பண்ணது சூப்பர், ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட லிரிக்கிஸ்ட் கார்த்திக் நேத்தா, அவரோட நான் ஒர்க் பண்ணல. ஏன்னா ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல, தான் நிஜம். எங்க ரெண்டுத்துக்கு அவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கு. நான் உண்மையாவே ஒரு கவிஞனோட படம் எடுக்கணும், கவிஞனோட வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் கார்த்திக் நேத்தா கதையை நான் எடுப்பேன். ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு, ஏமாற்றம், அவமானம், கனவுகள், ஒரு நிதானமற்ற தன்மை, ஏக்கம், வெறி, எவனுமே இந்த உலகத்துல எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினைச்ச ஒரு வாழ்வு, இன்னைக்கு எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம், இது எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் கார்த்திக் நேத்தா. 2 பேத்துக்கும் அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பியா வாழ்ந்துருக்கோம், அண்ணன் தம்பியா 2 சண்டை போட்டிருக்கோம், அண்ணன் தம்பியா ரோட்ல விழுந்திருக்கோம், பேசியிருக்கோம். பயந்துருக்கேன் நான் அவரை பார்த்து ஒளிந்த தருணங்கள் நிறைய. ஆனா இன்னைக்கு அவரை பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ்ல நீ என்ன நினைச்சுக்கோ, இந்த ஸ்டேஜ்ல நான் கம்பீரமா உணர்ந்த இடம் கார்த்திக் அண்ணனை பார்த்ததுதான். அவர் நடந்து வந்ததும், கம்பீரமா நின்றதும், அவர் உடல் வாகும் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் வாழ்க்கை. நாம ஏன் இன்னும் மாற தம்பி, அதெல்லாம் மாறாது தம்பி, இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி, அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி, எப்பேற்பட்ட மாற்றத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு முத்தமலை பாட்டு இன்னைக்கு கேட்கும் போது ஒருத்தர் இவ்வளவு நிதானமும் உறவுகளின் மீது, அன்பின் மீது, பேரன்பின் மீது இவ்வளவு நிதானம் அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்டாற்று வெள்ளமாய் வாழ்ந்த ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு நிதானமா இவ்வளவு இவ்வளவு பாடல்களை உருவாக்க முடியுது, அதை இவ்வளவு தெளிவா கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வுல, நம்மளோட இலக்கியத்துல, நம்மளோட அன்புல எல்லாமே இருக்கு. நாம கொஞ்சம் லேட், சில மனிதர்கள் சில தாமதமா வருவாங்க, சில மனிதர்கள் இன்னும் பிரளயமா அவங்க மனம் போன போக்குல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று அது நம்ம சேருவாங்க. நாம அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியிருக்கு. தயவு சொல்லி சொல்றேன், இந்த மாதிரி கார்த்திகேயன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாம என்ன உதாசீனப்படுத்திட்டு இவன் உருப்படவே மாட்டோம்னு நினைச்சிருவோம். ஆனா அவங்க கிளம்பி வந்தாங்கன்னா, அவங்க மாறினாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் மாற போற இடம் இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு வாசலை கார்த்திகேயன் திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் தோழர் உமாதேவி அவங்க கூட இன்னும் ஒர்க் பண்ணல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா,
கோபம் கூட இருக்கும், டேய் படமே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட வாழ்வு, நான் என்னோட கம்போசருக்கு நான் உட்காந்து வேலை செய்யும் போது நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன், அப்படியே வந்துடும். நானே சில நாள் எழுதிடுவேன், தவிர்க்க முடியாம சில மியூசிக் டேரக்டர்ஸ்ல கொடுப்பேன். எனக்கு என்னன்னா, எனக்கு ஏதோ எழுத்து சம்பந்தமா நான் வந்து அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குன்னு ஆசைப்படுறதுனாலயே எனக்கு என்னமோ தெரியல அப்படி போயிடுது. எழுத்து தான் என்னை உருவாக்கிச்சு, எழுத்துச்சா என்னை செதுக்கிச்சு அப்படின்னாலேயே இன்னொருத்தர் கூட அதை ஷேர் பண்ணி அதை சொல்லி எனக்கு டக்குன்னு தூங்கி எந்திரிச்சோட என்ன தோணுதோ அதை டக்குன்னு நான் அது திரைக்கதையாவோ கதையாவோ எடுத்துக்குவேன். நான் வந்து திரைக்கதைக்கும் டீம் வைக்கல, என்கிட்ட லிரிக்குக்கும் பெருசாக நான் டீம் வைக்கல. அதுக்காக காரணம் இதுதான், எனக்கு ஒன்று தோணும் டக்குன்னு போயிடுவேன். ஆனால் நிச்சயமா இவங்கெல்லாம் பிடிக்கவங்கெல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன் நான். அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமிழ் அவர் நான் ஒர்க் பண்ணதே இல்லை, ஆனால் சந்தோஷ் நான் அவங்களை பற்றி சொல்லிட்டே இருப்பாரு. இப்படி எல்லா டீமுமே ஏன் மணி பேசணும் தப்பா நினைக்காதீங்க, இவங்க எல்லாருமே இந்த டிஎன்ஏ படம் வந்து எல்லாருமே ஜெயிச்சு ஆகணும். நெல்சன் நிச்சயமா ஜெயிச்சு ஆகணும். வெற்றி அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு, அவர் நிம்மதியா படம் ரிலீஸ் ஆன நைட்டு நிம்மதியா தூங்குறது, வெற்றி வேற ஒண்ணுமே கிடையாது. நைட்டு நிம்மதியா போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ஒய்ஃபோட டின்னர் சாப்பிட்டு நைட்டு நிம்மதியா தூங்கி காலை எந்திரிச்சு மறுபடியும் பஸ் ஷோ போறதுக்கு இல்லை, அந்த முதல் நைட்டு சந்திக்கிறதுக்கு இல்லை, படம் ரிலீஸ் ஆன நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்திச்சு உரையாடி கொண்டாட்டமா நம்ம வாழ்க்கை நாம ஒன்று செஞ்சோம் அது சரியா இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்தன் தூங்குறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்படியாப்பட்ட பெரிய வெற்றி நெல்சனுக்கு வாய்க்கட்டும். அப்புறம் திங்மி சந்தோஷ், இந்த இடத்துல நான் அவரை முந்திட்டேன், அதை இன்னும் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டேன். அதனால வந்து இந்த படத்தை ரொம்ப சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். திங் மியூசிக் டிஎன்ஏ படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணோம். அப்போ இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் அண்ணன் சொன்னாரு, இவங்க தான் வாங்கணும் தம்பி, இவங்க தான் பண்ணணும் தம்பி மேடையில் அப்படின்னு சொல்லி. சினிமாவை விட்டு ஒதுங்கி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு படிச்சவங்க தானே நீங்க, அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்படி இல்லையா? சரி, அப்போ நல்ல விஷயம் தான். சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துருக்காங்க. ஓகே, நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலையும் பெருசா படிப்புலையும் சரி பெருசா ஜெயிச்ச இவங்க 2 பேத்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இவங்க 2 பேத்துக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமா இருக்கட்டும். வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியும் அன்பும். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பிஸி ஸ்கெடியூல்ல மாறி சார் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அண்ட் முக்கியமா 2 பேர் நிலாபாரதி அவர்களும் நம்ம கவிமொழி அவங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூபிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸ்ல பாஸ் பண்ணி இன்னைக்கு டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க வந்தது எங்களுக்கு பெருமை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஹோல் டீம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. அண்ட் முக்கியமா டிஎன்ஏ பத்தி நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா இங்க மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு. பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல, நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் சார், லாஸ்ட் டெக்கேட்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ்ல பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதுல எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை, ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. எனக்கு கூட சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லி நீங்க ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஸோ மற்றபடி டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்றதுக்கு முன்னாடி அம்பேத் சார் எனக்கு போன்லயே சொல்லிட்டாரு, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையா கேட்டேன், அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் நான் டைட்டில் கேட்கல, என்ன டைட்டில் எதுவும் சொல்ல, நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. அவரோட படங்கள் பார்த்திருக்கேன். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைம்ல ரொம்ப ஸ்லோவா அவங்க இமோஷனை நிறுத்தி சொல்லக்கூடிய டைரக்டர்ல நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் என்ன கதை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினைச்சு உட்கார்ந்தேன். அப்போ உட்காரும் போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக் அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை, அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ திவ்யா ஒரு கேரக்டர் நிமிஷா பிளே பண்றாங்க, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் பிளே பண்றேன். ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது இந்த படம் டோட்டலா பண்றதுக்கே. ஏன்னா எனக்கு தெரியல, ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன். அண்ட் அங்க நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சில படத்துல வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். இந்த படத்துல நிறைய எனக்கு தெரிஞ்சு 4 நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 15 செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும்.
பட் அதுக்கப்புறம் நிமிஷா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க, நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது. ஒரு 40 செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷாட். அண்ட் அந்த ஷாட் போய் உட்காந்து பாக்குறோம், அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா அந்த 15 செகண்ட் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நாங்க பண்ணது எல்லாமே அவ்வளவு நேச்சுரலா தெரிஞ்சது எங்க கண்ணுக்கு. அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்துல வச்சிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர்லயும் அந்த ஷாட் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேரும் உட்கார்ந்து கட்டி பிடிச்சி அழுவுற ஒரு ஷாட். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும். பொதுவா ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு 3-4 மாசம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போறதுக்கு, எல்லா காஸ்ட் க்ரூ எல்லாம் செட் ஆகுறதுக்கு. பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல, எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு அமைஞ்சது. ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர். மாரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னாரு. நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டர் எழுத்தாங்களா இல்ல இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணதால அது என்னன்னு ஆச்சு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் 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 டக்குன்னு செட் ஆயிடுச்சு. ஸோ காஸ்ட் ஆகட்டும், க்ரூ ஆகட்டும், அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம், மியூசிக் டைரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு, எனக்கு மியூசிக் பத்தின சென்ஸ் இருக்கு, நான் மியூசிக் டைரக்டர் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 5 நேம்ஸ் சொன்னாரு. இதுதான் உங்க மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது, புதுசா இருந்தது. 5 மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்றாங்க. அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா அவங்க வாய்ஸஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஐ செட் ஓகே ஃபைன் சார், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் எல்லாமே டக் டக்குன்னு அமைஞ்சு 2 மாசத்துல நாங்க எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்க ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான். அவர் இல்லாம நடந்திருக்காரு. ஏன்னா அவ்வளவு ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அந்த பேஷனாலதான் என்னன்னு தெரியல, எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது. அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்துல மற்ற காஸ்ட் ஆகட்டும், ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நொடிகள் டைம்ஸ்ல இருந்து தெரியும். ஸோ ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம். ஸோ அண்ட் மற்ற காஸ்ட்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலாம்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அண்ட் முக்கியமா நான் நெல்சன் சார் பத்தி சொல்லி ஆகணும். இவர் சொன்னாரு, இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம சுப்பிரமணிய சார். நீங்க எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணுங்க எனக்கு தெரியல சார். நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கண்ணு மாதிரி இருந்தாரு, வெட்டு 1 தூண்டு 2 அப்படின்னு இருந்தாரு. பட் யா, ஹேவிங் செட் தட் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் அவருது. நான் சொல்றேன் பாருங்களேன், கதை எல்லாருமே எழுதலாம், பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்ல, ரொம்ப அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது. எங்க கேரக்டர்ஸை வந்து அவ்வளவு அழகா எழுதியிருந்தாரு. ஸோ நாங்க செட்டுக்கு போகும்போதே we were so sure about what we were going to do. அங்க வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரோவைசேஷன்ல தான் போகுமே தவிர என்ன பண்றோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லயும் இருக்காது. ஸோ அந்த விதத்துல நான் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு படம் நரேட் பண்ண பிறகு, எனக்கு வந்துட்டு இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஒரு நல்ல படமா உங்களுக்கு எடுத்து தருவேன், உங்க கெரியருக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எங்க டீம்ல வந்து பொதுவா இந்த ஆடியோ லான்ச் இல்ல இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தா ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் 10 நாள்ல என்ன ஆக போகுது தெரியல, ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். பட் என்னமோ தெரியல, ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்கு, ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு, என்னன்னா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த விதத்துல வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அண்ட் முக்கியமா நான் ஒரு விஷயம் சொல்றேன், எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை, ஒரு காதலன் காதலி மேல வைக்கிற நம்பிக்கை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை, ஒரு மனைவி அவங்க கணவன் மேல வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ். அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டிஎன்ஏக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அண்ட் அந்த விதத்துல ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ங்கிறது நான் நம்புறேன். அண்ட் 20th படம் ரிலீஸ் ஆகுது, எங்க படம் இனிமே உங்க படம் ஆயிடும் 20th அப்புறம். ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் எல்லாருக்குமே அமையணும்னு. அண்ட்
முக்கியமா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜென்ட் சார், செண்பகமூர்த்தி சார் ஆகட்டும், ரெஜென்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமா அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமா ஒருத்தர் பத்தி நான் சொல்லி ஆகணும், திங்க் மியூசிக் சந்தோஷ் சார். அதுக்கான கரெக்டான மேடையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு வளர்த்து விட்டுறாரு சந்தோஷ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணிருக்கோம்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்க அவங்க கிட்ட இல்ல யார்கிட்ட போய் பிளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல கான்டென்ட்டா அவங்களோட கான்டென்ட்டா இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரமோட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்டா ரொம்ப நம்புறேன். ஸோ மற்றபடி எங்க படம் இனிமே உங்க படம் ஆயிரும் 20th அப்புறம். ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஃபேமிலிஸோட வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லேட்டா இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி லேட்டா முடிக்கிறதுக்கு முதல்ல என் சார்பில் மன்னிப்பு. உங்க நேரத்தை அதிகமா எடுத்துக்கிட்டோம். உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு நன்றி. நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் என்னோட அம்மா செலீம் வெங்கடேசன். அவங்க ஒரு சிங்கிள் மதர், 2 குழந்தைங்களை தனிப்பட்ட முறையில் வளர்த்தாங்க. இந்த படம் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு அவங்க ஞாபகம் வரும். எந்த நிகழ்ச்சியிலும் எனக்கு அவங்க இல்லாம துவங்க முடியாது. எங்க அம்மாவை நான் நினைவு கூறுறேன். அப்புறம் எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த கிருமியா ஃபிலிம் செல்வகுமார் ஒரு நாள் கூத்துங்கிற படத்துக்கு அவரை நான் நினைவு கூறணும் நன்றி சொல்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய படப்பிடிப்பும் போது இந்த படத்தினுடைய காஸ்டியூமர் திரு ரஞ்சித் ரொம்ப சின்சியரா வேலை செஞ்ச நபர். அவர் இல்லை எங்களோட, அவருக்கும் என்னோட நன்றி, அவரை நினைவு கூற விரும்புறேன். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு அம்பேத்குமார், அவர் ஒரு சிறந்த ப்ரொடியூசர்னு சொல்றதை விட ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதினு நான் சொல்லுவேன். தினமும் தொகுதிக்காக காலையிலிருந்து சென்னையிலிருந்து வந்தவாசி போயிட்டு வந்தவாசியை அவர் விசிட் பண்ணாத ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. 2-3 நாள் நான் போய் அவரை வந்தவாசியில கூட சந்திச்சிருக்கேன். தொகுதியோட இவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த படத்தினுடைய கதையை நான் அவர்கிட்ட சொல்லி அவர் தான் எல்லாருக்கும் சொன்னாரு. அந்த வகையில் இந்த படத்தினுடைய வாய்ப்பும் இதுக்கான ஒத்துழைப்பும் கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் குறிப்பா இந்த ஆடியோ லான்ச்சை பத்தி சொல்லிடுறேன். 5 பேர் வித்தியாசமான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏனி ரொம்ப அழகா இருக்கலாம் பண்ணியிருக்காங்க, இன்னும் சில பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. இதுக்கு உறுதுணையா இருந்த மீடியா மேசன்ஸ் டீமுடைய ரவுஃபா மேம், பிரதிமா மேம் 2 பேருக்கும் நன்றி. இந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒழுங்கா எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி முடிச்சு கொடுத்த பவித்ரா, உங்களுக்கு என்னுடைய நன்றி. 5 கம்போசர்ஸ். ஐ கேம் ஃபார் வெரைட்டி. எனக்கு அது கிடைச்சது. ஒவ்வொருத்தரோட ஒர்க் பண்ணதும் ஒரு புக்ல ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி. இங்க பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் டீட்டெயிலா பேசுறேன். உங்க 5 பேரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் போய் கதவை தட்டினோம் ஜிபான் சார். அவருடைய முதல் படத்துல நான் பாட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு பாடலும் எனக்கு அவர் ரொம்ப அவர் பண்ண ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4வது படத்துலயும் அவரோட ஒர்க் பண்ற அந்த சூழல் கிடைச்சது. இன்னொரு நாள் நான் இதை பத்தி விரிவா பேசுறேன். மாறி 2016 இருக்கும்னு நினைக்கிறேன், 16-17 ஒரு போன் வந்துச்சு. நான் வந்து ராம் சாரோட அசிஸ்டன்ட். எங்க ஆபீஸ்ல வந்து உங்க படத்தை பத்தி பேசிட்டாங்க. நானும் என் ஒய்ஃபும் உங்க படத்தை நான் சிடியில பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாறிய வந்து அது வரைக்கும் இலக்கிய மேடைகள்ல பார்த்திருக்கேன், இல்ல ஒரு விகடம் எழுதிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு மாறி அறிமுகம். மாறியோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு முகம் கூட தெரியாத ஒரு மனுஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து ஒய்ஃபோட உட்காந்து பார்த்துட்டு கூப்பிட்டு அதை பாராட்டணி மனசை பகிர்ந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. அதை நான் ரொம்ப எப்பவுமே சேவர் பண்றேன். அப்புறம் ஃபரானாங்கிற ஒரு படம் நான் பண்றதுக்கான பல காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம், ஏதோ ஒரு மேடையில மாறிக்கிட்ட ஒரு இஸ்லாமிய திரைக்கதையும் இஸ்லாமிய பெண்படத்தை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. நான் ஓரளவுக்கு அதை பார்த்ததுனால சரி அப்ப நம்ம தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கதையை தொடர்றதுக்கு எனக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. அதையும் மீறி பரியரும் பெருமாள் ரிலீஸோட பிரீமியர் ஷோ ஐ திங்க் 4 frames நினைக்கிறேன், நான் அங்க போயிருந்தேன். இன்னைக்கு இருக்கிற மாறி இல்லாம பரபரப்புறம் நர்வஸ்னஸோட அந்த முதல் படத்துல அந்த டென்ஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 தியேட்டர்ல தான் முதல்ல 100-120 தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். அந்த ஆரம்ப நிமிடம் அந்த நொடியை நான் பார்த்திருக்கேன். மாரியோடைய அந்த நர்வஸான ஒரு சூழலை பார்த்திருக்கேன். இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய அந்த உயரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியையும் நம்பிக்கையும் தருது. அதனால இந்த விழாக்கு நீங்க வந்து சிறப்பிற்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இயக்குநர்கள் ஹேமந்த், அப்புறம் கணேஷ் கே பாபு, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் டாடா போனேன். நான் ரொம்ப என்டர்டைன்மெண்டா ஃபீல் பண்ணேன். எனக்கு அது ஒரு நம்பிக்கையும் கொடுச்சு, நம்ம கம்பெனில இந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்வாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம ராஜமுருகன் பிரதர், எங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால நான் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறேன். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறம், அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மை, ரசனை, இது 3த்துக்கும் நான் வந்து ரசிகன். அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன். அவரு இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சு ரொம்ப நன்றி. அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்ல, நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்ல, மத்த யாரு வேணாலும் இந்த படத்தை எடுத்துருக்கலாம். அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்ல, நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்ல, மத்த எல்லா வேரியபிள்ஸ்லயும் நீங்க ஆட்களை ஃபில் பண்ணிருக்கலாம். அது ஏன் அப்படிங்கிற நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மீடியா நண்பர்கள், உங்களுடைய நேரத்தை நான் அதிகமா எடுத்துக்க விரும்பல. என்னுடைய கோ டைரக்டர் நாகராஜ், இந்த படத்துல எனக்கு எவ்வளவு வலியும் சந்தோஷமும் கிடைச்சதோ அது ஈக்குவலா அவருக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சது. அவருக்கு நன்றி. சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க.
நம்ம பாலசக்திவேல் சார், சுப்பிரமணியம் சார், சேத்தன் சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய உதவியா அந்த படத்துல நடிச்சு கொடுத்தாங்க. டெக்னீஷியன்ஸை குரூப் பத்தி நான் அப்புறம் பேசுறேன். மிக முக்கியமான நன்றி சந்தோஷ். ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கணும் அந்த அளவுக்கு நான் சந்தோஷுக்கு வந்து டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். பட் அவரோட நண்பர், நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பல வாட்டி நன்றிகள் சொல்லிட்டேன். இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்க நினைக்கிறேன். யாராவது ஒரு பெயரை விட்டுருந்தா நான் மன்னிக்கணும். நேரம் காலம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆகுது. இது ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமா. இந்த படத்தோட மியூசிக் ஆல்ரெடி இன்னைக்கு ஜூக் பாக்ஸ்ல யூடியூப்ல அப்லோட் ஆயிருச்சு. இந்நேரம் டீசருமே அப்லோட் ஆயிருக்கும். 5 கம்போசர்ஸும் அழகான 5 விதமான பாடல்கள் கொடுத்திருக்காங்க. லிரிசிஸ்ட் கார்த்திக் மேத்தா, உமாதேவி, முத்தமிழ் ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப பிரமாதம் எழுதியிருக்காங்க. இதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன். அதுக்கான சூழல் அமைய நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு ஒரு முழு திருப்தி. என்னுடைய முந்தைய 3 படங்கள் இருந்து மாறுபட்ட படமாகவும் அதே நேரத்துல ஒரு டைரக்டரா என்னோட கோரை நான் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு படமாகவும் இருக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.